ஹாய் காய்ஸ், இன்னொரு புது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ பற்றின்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 மேனுவல் அப்டேட். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா Xiaomi Redmi Note 10 Pro. அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு MIUI 13 லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்க்கு அப்டேட் ரிசீவ் ஆகிடுச்சு. பட் நம்ம ஃபோனுக்கு இவ்வளோ நாள் கழிச்சுமே அப்டேட் வந்து ரிசீவ் ஆகலை. பார்த்தீங்கன்னா மேனுவலி நான் வந்து MIUI 13க்கு அப்டேட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், MIUI வெர்ஷன் வந்து 13 அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12. இது கொஞ்சம் இது செட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ எஸ், ஆண்ட்ராய்டு 12. அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் எப்படி மேனுவலி MIUI 13க்கு அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிவைசஸ் டு கெட் MIUI 13 இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சில் இந்த ஃபோன் இருக்குது. இப்போது எப்படி இதை அப்டேட் பண்ணேன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போயிட்டு MIUI டவுன்லோடர் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் ஃபோனோட மாடல் கண்டுபிடிச்சி அதுக்கு அப்டேட்ஸ், லேட்டஸ்ட் அப்டேட் எது இருக்கான்னு செக் பண்ணி சொல்லும். ஸோ இதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சின்ஸ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டதுனால எனக்கு அது காட்டாது. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் என்ன மாடலுங்கிறது இங்கே வந்துடும். Redmi Note 10 Pro. அண்ட் இது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஆடு, ஃப்ரீ ஆப்னால ஆட்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. அண்ட் Xiaomi ஃபோன்லனா கண்டிப்பாக ஆட் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MIUI ஸ்டேபிள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MIUI ஸ்டேபிள் ரூமில் இந்தியா ஸ்டேபிள் அப்படின்னு இருக்குது. அண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் வந்து லைவாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு அப்டேட். பட் நிறைய பேருக்கு OTA அப்டேட் வர்றதுக்கு லேட் ஆகுது. MIUI கம்யூனிட்டி வந்து இந்தியாவில் பேண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோமை வந்து கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் படி இந்த ரோம் தான் வந்து கரண்ட் வெர்ஷன். ஸோ MIUI இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 13 அண்ட் ஆண்ட்ராய்டு 12. ஸோ இந்த ரோம் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோம் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோன் கொடுத்துட்டீங்க. அண்ட் MIUI இதை டச் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 4 to 5 டேப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அடிஷ்னல் அப்டேட் ஃபீச்சர்ஸ் ஆன் அப்படின்னு வரும். ஒன்ஸ் இது ஆன் ஆகிடுச்சுன்னா உங்களால் மேனுவலி உங்கள் ஃபோனை அப்டேட் பண்ண முடியும். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் அப்டேட் பேக்கேஜ்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. அண்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து ரோம் செலக்ட் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அங்கே வந்து கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அகெயின் டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அண்ட் இதில் ரிஸ்க் இருக்குது, டேட்டா லாஸ்க்கான ரிஸ்க் இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து பிரிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டூ இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். இதுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. அண்ட் எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு MIUI 13 சாஃப்ட்வேர் அகைன் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12. அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி சைனீஸ் MIUI வெர்ஷன் மாதிரி கிடையாது. அங்கங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்து சைனீஸ் ரோமில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இல்லை. அண்டு சில இதெல்லாமே டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக மேனுவலி ஒரு ப்ளக்இன் ஆப் இருக்குது, அங்கே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேயாக தான் தெரியுது. ஒரு ஸ்லோனஸோ லேகியோ எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. லைக் இது ட்ராப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகுது. ஸோ இந்த MIUI 13ஓட ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் வரும். அகெயின் தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் போடுறோம். MIUI 13 for Redmi Note 10 Proவோட ரிவ்யூ இன்னும் ஒரு 1 வீக்கில் வரக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி iOS மாதிரி இருக்குது.
அண்ட் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வைஸும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரோல் சென்டரே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஐஃபோன் ஸ்டைலில் தான் இது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஐஃபோன் க்ளோனாகவே வச்சுக்கலாம். ஸோ சைனீஸ் வெர்ஷன் ஆஃப் ஐஃபோன் ஆன் ஆண்ட்ராய்ட் ஆப்வியஸ்லி. அதான் கைஸ், இதோட ரிவ்யூ வந்து இன்னொரு 1 வீக் வரும். ஃபோன் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக யூஸ் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன டிசைன் எலிமெண்ட்ஸ் சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து கமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுறேன். MIUI 13 ரிவ்யூ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ். இன்னொரு 1 வீக்கில் ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் நம்ம சந்திப்போம்.